ஹபீபி, வெளிநாடு இந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது பலரின் கண்களில் அது பணம், ஆடம்பரம், சொந்த வீடு, கார், வசதியான வாழ்க்கை இப்படித்தான் தெரிகிறது. ஆனால் ஒரு வெளிநாட்டு கணவனின் இதயத்திற்குள் கேட்டு பாருங்கள், அங்கே பணத்தின் சத்தம் இல்லை, அமைதியாக விழும் கண்ணீரின் சத்தம்தான் கேட்கும். விமான நிலையத்தில் கடைசியாக மனைவியின் கையை பிடித்த அந்த நொடி, குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்ட அந்த நொடி, அம்மாவின் கண்ணீர், அப்பாவின் நடுங்கும் குரல், பார்த்துக்கோடா என்ற வார்த்தை. அந்த வார்த்தை இன்றும் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவன் திரும்பி பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் அவனால் செல்ல முடியாது. விமானம் பறந்தது. ஆனால் பறந்தது அவனுடைய உடல்தான். இதயம் இன்னும் அந்த வீட்டில் தான் இருந்தது. மனைவியின் சிரிப்பிலும், குழந்தையின் விளையாட்டிலும், அம்மாவின் பிரார்த்தனையிலும். வெளிநாட்டில் முதல் நாள். புதிய நாடு, புதிய மொழி, புதிய மனிதர்கள். ஆனால் அவனுடைய மனதில் பழைய நினைவுகள் மட்டும். ஒவ்வொரு இரவும் தலையணையை கட்டிப்பிடித்து கண்ணீரை மறைந்து தூங்கும் வாழ்க்கை. காலை 4 மணிக்கு எழுந்து வெயில் உதிக்கும் முன்பே வேலைக்கு செல்லும் அவன். 40 டிகிரி வெயிலில் வியர்வை ஆறாக ஓடுகிறது. கைகளில் காயங்கள், கால்களில் வலி, உடம்பு சோர்ந்து போகிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சோர்வதில்லை. என் குடும்பம் நல்லா வாழணும் என்ற அவனுடைய ஆசை. அவன் உழைக்கிறான், தனக்காக அல்ல, தன் மகன். ஒரு நாள் என் அப்பா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார், என் பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக. தன் மகள், என் அப்பா என் ஹீரோ என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. தன் மனைவி, யாரிடமும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லாமல் தலையை நிமிர்த்து வாழ வேண்டும் என்பதற்காக. மாத சம்பளம் வந்தவுடன் அவன் செய்யும் முதல் வேலை தன் வங்கி கணக்கை திறப்பது அல்ல, குடும்பத்திற்கு பணம் அனுப்புவதுதான். அனுப்பிவிட்டு மீதம் இருக்கும் பணத்தை பார்த்து, இந்த மாதம் இதில் தான் வாழணும் என்று அமைதியாக சிரிக்கிறான். அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு பெரிய தியாகம் மறைந்திருக்கிறது. பண்டிகை வந்தாலும் வீட்டில் இல்லை, பிறந்த நாள் வந்தாலும் குழந்தைகள் கட்டிப்பிடிக்க முடியவில்லை, திருமண நாள் வந்தாலும் மனைவியின் கையை பிடிக்க முடியவில்லை. எல்லாமே ஒரு வீடியோ கால், ஒரு ஸ்கிரீன், ஒரு சிரிப்பு, அதற்குள் முடிந்து விடுகிறது. ஒரு நாள் அவன் மகன் கேட்டான், அம்மா அப்பா எப்போ வீட்டுக்கு வருவார்? அந்த ஒரு கேள்விக்கு அம்மாவிடம் பதில் இல்லை. அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் அவளுடைய இதயம் உடைந்து கொண்டிருந்தது. மறுபக்கம் வெளிநாட்டில் அதே கேள்வியை நினைத்து கொண்டு அப்பா அழுது கொண்டிருந்தார். உடம்பு சரியில்லாத நாளில் அருகில் யாரும் இல்லை. ஒரு மாத்திரை, ஒரு தண்ணீர் பாட்டில், ஒரு சிறிய அறை, அவ்வளவுதான். அந்த இரவு அவனுக்கு காய்ச்சலை விட தனிமை தான் அதிகமாக வலித்தது. ஆனால் மறுநாள் மீண்டும் வேலைக்கு சென்றான். ஏனென்றால் அவன் நின்றால் அவன் குடும்பத்தின் கனவுகளும் நின்றுவிடும். உலகம் அவனை பார்த்து வெளிநாட்டில் இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான் என்று சொல்கிறது. ஆனால் யாருக்கு தெரியும், அவன் சம்பாதிப்பது பணத்தை மட்டுமில்லை, தூக்கமில்லாத இரவுகள், உடைந்த ஆசைகள், பிள்ளைகளின் வளர்ச்சியை தவறவிட்ட நாட்கள், மனைவியின் அருகில் இருக்க முடியாத வலி, அம்மாவின் முதுமையை நேரில் பார்க்க முடியாத ஏக்கம். இவையெல்லாம் சேர்ந்துதான் அவனுடைய வாழ்க்கை. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு திரும்புவான். கதவு திறக்கும். மகன் ஓடி வந்து அப்பா என்று கட்டிப்பிடிப்பான். மகள் அவனுடைய கையை விட மாட்டாள். மனைவி அழுது கொண்டே சிரிப்பாள். அந்த ஒரு அனுப்புக்காகத்தான் பல வருடங்கள் அவன் வெயிலையும் வலியையும் தனிமையையும் கண்ணீரையும் சுமந்து கொண்டிருக்கிறான். வெளிநாட்டில் வாழும் ஒவ்வொரு கணவனும் பணத்தை மட்டும் வீட்டிற்கு அனுப்புவதில்லை. தன்னுடைய இளமையை அனுப்புகிறான், தன்னுடைய உடல் வலியை அனுப்புகிறான், தன்னுடைய தூக்கத்தை அனுப்புகிறான், தன்னுடைய சிரிப்பை அனுப்புகிறான், தன்னுடைய வாழ்க்கையின் அழகான தருணங்களையே தன் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக அமைதியாக தியாகம் செய்கிறான். அவன் குடும்பத்தை விட்டு வாழவில்லை, குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையை விட்டு வாழ்கிறான். ஒரு வீட்டின் சிரிப்புக்கு பின்னால் ஒரு வெளிநாட்டு கணவனின் 1000 சொல்லப்படாத கண்ணீர் தொறிகள் மறைந்து கிடக்கின்றன. அந்த கண்ணீரின் மதிப்பை உணர்ந்த நாள்தான் ஒரு குடும்பத்தின் உண்மையான செல்வம் பணம் அல்ல, அன்பும் தியாகமும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.